பிட்காயின் ரொம்பவே கிரிட்டிக்கல் லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன், கவர் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற இதில் செட் பண்ணிக்கோங்க. பிடிசி கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா $68,674 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம லாங் டைம் ப்ரொடெக்ஷனில் யாருக்கும் தெரியும். இன்றைக்கி கூட நான் என்னோடய டெலகிராமில் ஒரு சார்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இங்கே தான் நடக்கும்னு வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பண்ண ப்ரொடெக்ஷன் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக எந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த ஜோன் கிட்ட நெருங்கிருச்சு. இன்னும் ஒரு $500 கிட்ட போனாலே இப்போதான் நம்ம ஜோனை வந்து டேப் பண்ணிவிடும். இதுக்கப்புறம் மேலே போகுமான்ற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நான் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இந்த 4 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்ன்றது இப்போ நடக்க போகுது. இங்கே நல்லா கிளியராக வாட்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இந்த லைன் எக்ஸாக்டாக ஒரு நெக்லைனில் டேப் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணிருச்சுன்னா பிட்காயின் வந்து பம்பு கொடுக்கும். ஸோ எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. இதை வந்து பிட்காயின் இப்போ பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. எக்ஸாக்டாக அந்த லைனில் தான் டேப்புமே பண்ணியிருக்கு. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல பம்புன்றது இருக்கும். பிட்காயின் நம்ம 75, 74 கிட்ட பார்க்கலாம். அதுக்கும் மேலேயும் போகலாம். பட் அது ப்ரெஷர் பொறுத்து இருக்குது. பட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியலை. வெயிட் பண்ணால் தான் தெரியும். மார்க்கெட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இப்போதைக்கு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 hours கிட்ட நிறைய டைம் இருக்குது. க்ளோஸ் ஆகி மேலே க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா பம்ப் ஆகும். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் பார்த்திங்கன்னா ஒரு டம்புமே கொடுத்துச்சு. இந்த இடம் ஒரு 63,500 வரைக்கும் இருந்துச்சு. இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா செம்மையாக இந்த நேரத்தில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அது சூப்பரான சப்போர்ட் ஜோனு. நான் இப்போ அதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லைனு இந்த ப்ரீவியஸ்லேயே ஒரு சப்போர்ட் இங்கே இருக்குது. நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ரிஜெக்ட் ஆகிட்டு அப்புறம் சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போயிடுச்சு. திரும்ப அது ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகிடுச்சு. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 வாட்டி போகும்போது ரிஜெக்ட் ஆகி கீழே தான் விழுந்துச்சு. விழும்போது பார்த்தீங்கன்னா 53 வரைக்கும் போயிட்டு திரும்ப அதை பிரேக் பண்ணாங்க. திரும்ப லைன்குள்ளே வந்தாங்க. திரும்ப பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதை சப்போர்ட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக இப்போது சப்போர்ட்டாகவே மாறிடுச்சு திரும்ப. அதே தான் இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரு டம்ப்லேயுமே வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்து தான் அந்த அப்போ வந்து கொடுத்துருக்கு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% பிட்காயின் வந்து அந்த லைனில் இருந்து பம்ப் ஆகிருக்கு. ஸோ இப்போ மேலே போகும்ல, இதோட கெஸ்ஸுமே அதே தான். ஒரு 10% இங்கேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பிட்காயின் கிட்ட. ஸோ 10% பார்த்தீங்கன்னா ஒரு 77K கிட்ட பார்த்தீங்கன்னா வருதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கமாக அப்படி இல்லை, சரி ஓகே ஒரு 80 கூட போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூ ஆல் டைம் ஆகி அன்றைக்கமாக வரக்கூடிய ஆகஸ்ட்டில் இருக்குன்னு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட்டில் ஒரு நியூ ஆல் டைம் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் சப்போர்ட் எடுத்து தாங்க அது மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணணும். இன்னும் 2 hours 11 minutesல மேலே பிரேக் பண்ணாதான் என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னென்னா இப்போ இந்த பேட்டர்ன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் மேலே போயிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மேலே போய்டும். இன்கேஸ் இது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து ஒரு சப்போர்ட்டுக்கு வருதுன்னும் போது இந்த இடத்துல ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது 65,000. அது இல்லை அப்படின்னா 63 கிட்ட அகைன் வந்து டேப் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகலாம். இன்கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இதோ இந்த ஒரு பேட்டர்ன் தான் இது. பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி கூட வரலாம் தான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும்னு சொல்லலை, அப்படியே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்படி வரலாம் இல்லை வராமையே போகலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நடக்கலாம் கொஞ்சம் லைட்டாக மாற்றி டர்ன் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இது என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்தல ஃபஸ்ட்டு சார்ட்டில் இதில் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிவிடும். அப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா பம்ப் கொடுக்கும். ஒரு 72 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் பிட்காயின் அதோட ரேலியை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அடுத்து வரக்கூடிய ஃபியூ டேஸில் இந்த மந்தில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இந்த பிட்காயின் கொடுக்கும். ஸோ இப்போ ஆல்ட் காயின்ஸ்லாம் செல் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம மெயினான ரேலிக்குள்ளே போகல. ஆல்ரெடி ஒரு மீடியமான ரேலியில் தான் இப்போ போய் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒன்று இருக்கும்ல, எல்லாமே பயங்கரமாக பறந்துட்டு இருக்கும். பயங்கரமாக எல்லாமே பம்ப் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது.
அந்த டைம் பீரியடு இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இருக்கும்ல, இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு புக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி ப்ராஃபிட் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி மட்டும் வெளில எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க பெட்டர். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதை தாண்டி ப்ராஃபிட் தானே உள்ளே இருக்க போகுது. ஸோ அதனால் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டை வெளில எடுத்துறது பெட்டர். அதுக்கப்புறம் எப்போ ஒரு டிப்பு கிடைக்குதோ அந்த டிப்பில் கூட திரும்ப நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ட்காயினை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஜோன் ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுது. ஏன்னா இன்கேஸ் இப்போது ஏதாவது மார்க்கெட்டில் ரிஜெக்ட் ஆகுது இந்த இடம்னும் போது கண்டிப்பாக பிட்காயின் இங்கே மறுபடியும் படிப்படியாக கீழே வரும். கீழே வந்துருச்சுன்னா இங்கே ஒரு 49K கிட்ட வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நடந்தால் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நடந்தால் இந்த ரேஞ்ச் இருக்கும் இறங்கி இந்த 50K வரைக்கும் வரலாம். 50 to 49. ஸோ ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கோன்னா ரிஜெக்ட் ஆகாமல் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே போயிடும். அண்ட் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா CME கேப். ஸோ இந்த கேப் பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து ஃபில் ஆகணும். இன்னும் ஃபில்லே ஆகாமல் அப்படியே தான் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல பம்ப்லாம் கொடுத்து ஒரு கரெக்ஷன் எடுக்கும் தெரியும்ல மார்க்கெட்டு. ஸோ அந்த கரெக்ஷன்றதை படிப்படியாக இறங்கி ரேஞ்செல்லாம் கூட ஃபில் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால் நல்ல ஒரு பை ஜோன் திரும்ப கிடைக்குன்றதை நான் சொல்ல வரேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்பயுமே ஃபில் பண்ணிவிடும். ஸோ 95% எப்பயும் ஃபில் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்குமே. ஸோ அதனால் எனக்கு இது கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் இருக்குது. இப்போ இல்லைனாலும் நல்லா மேலே போயிட்டு கூட திரும்ப கண்டிப்பாக கரெக்ஷன் அப்போ கீழே வரலாம். இப்போ கூட பிட்காயின் பற்றின அப்டேட் முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கப்புறம் என்னோடய டெலிகிராமில் நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். அப்புறம் ஏதாச்சும் ரொம்ப மேஜரான ஒரு விஷயமா இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டாட்டா.